தாய்மார்கள் இப்போ மகளிர் மன்றத்தில் நிறையா பணம் இருக்குது. எத்தனை பேர் எந்தெந்த குழுவில் இருக்கான்னு தெரியலை. காப்படி அரைப்படி அரிசி இருந்தால் இப்படி ஆக்கி புருஷன் பிள்ளைகளுக்கு ஊற்றிட்டு நிம்மதியாக தூங்குச்சுங்க. ஒருத்தன் போட்டு அந்த திட்டம் மேலேருந்து இந்த பொம்பளை ஆளுகளை நிம்மதியாக இருக்க விடக்கூடாது, பெண்கள் சமுதாயம் முன்னேறணும் அப்படின்னு கொண்டு வந்து நாங்கள் வழியக்க கொண்டு வந்தாங்க. நாங்கள் கடன் தர்றோம், நீங்கள் வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறிடலாம்னு கொடுத்தாங்க. பூரா கடன் கொடுத்தே கெடுக்கிறேன். சரி, கடனை கொடுத்தாங்களே ஏதோ இருக்கிற போது வாங்குவோமான்னு பார்த்தா பொழுது விடியும்னா வீட்டு வாசலில் உட்காந்துடுறேன். வெளியில் வரும்போதே வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு வருது. சொல்லி எத்தனை குடும்பம் நடுத்தருவில் தெரியுமா? தனக்குன்னு எடுக்காமல் சொந்தக்காரர்களுக்கு கடனை வாங்கி கொடுத்துட்டு கட்ட முடியாமல் தவிக்குது பாதி பேர். அதை விட குழுவில் 10-15 பேர் இருக்காங்க. 15 பேரில் ஒரு ஆளுக்கு இனிமேல் இந்த கடன் வாங்கக்கூடாது, நமக்கு வேண்டாம் இந்த தொந்தரவு, நம்ம வேண்டாம்னு சொல்லிடுவோம்னு ஒரு ஆள் சொன்னால் கொடுக்க வர்றவே நீ வாங்கலைன்னா மற்றவங்களுக்கும் கொடுக்க முடியாதுன்னு நிர்பந்தப்படுத்துகிறேன். எவ்வளோ பெரிய கொடுமை பற்றியெல்லாம். தயவு செய்து இந்த குழுவில் பணம் எடுக்காது. எவ்வளோ பெரிய விபரீதம். பக்கத்தில் கடன் வாங்கினா கூட தப்பிச்சிடலாம் போல இருக்குது. ஆனால் வாங்கின கடனை கொடுக்கணும், அப்படி தான் வளர்க்கணும். சரியா இல்லையா? அதனால் தாய்மார்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. நாடே கடலில் இருக்குது. இந்தியா 150 லட்சம் கோடி கடன், தமிழ்நாடு 9.5 லட்சம் கோடி 10 லட்சம் கோடிக்கு வந்துருச்சு. எதுக்கு வாங்கினாங்கன்னு யாரும் தெரியலை. ஆனால் நாடே கடலில் இருக்குது. நாட்டை ஆண்டவன் பூரா கோடீஸ்வரனாக இருக்கேன். நம்மளும் கொடி பிடிச்சி கோசம் போட்டுட்டு கோவணம் கூட இல்லாமல் போயிட்டோம். எதை பற்றி கவலை இல்லையா?